வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ஒரு போர் என்பது திடீரென்று நடைபெற்றது அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு. அதற்கு பிறகு இந்த போரை நான் தான் நிறுத்தினேன், வர்த்தக ஒப்பந்தத்தை காரணம் காட்டி என்று 26 முறை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார். அதற்கு பதிலடியாக இல்லை என்று ஒன்றிய பாஜக அரசாங்கம், குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் மறுக்கவே இல்லை. அப்படியான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் என்று சொன்னால், ஒருவேளை போர்தான் முடிந்துவிட்டது, இந்தியாவிற்கு அந்த இடத்தில் வெற்றியோ அல்லது இழப்போ என்பது ஒரு பக்கம். ஆனால் 25% வரி விதித்து நேற்றைக்கு அறிவிப்பினை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். வர்த்தக ஒப்பந்தத்தை காரணம் காட்டி இந்த போரை நிறுத்தினேன் என்று சொன்னவர் இப்பொழுது பேரடியாய் இப்படியான ஒரு செய்தியையும் விளக்கியிருக்கிறார். அப்பொழுதென்றால் கிட்டத்தட்ட 3-4 வாரங்களாக அமெரிக்காவிலேயே நாங்கள் தங்கியிருந்து இதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் என்று ஒன்றிய பாஜக அரசு சொன்னது அது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறதா? வெளியுறவு கொள்கையில் ஒட்டுமொத்தமாக ஒன்றிய பாஜக அரசு என்பது தோல்வியில் முடிவடைந்திருக்கிறதா? அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானுடன் ஒரு சிறப்பான ஒப்பந்தத்தையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் என்றும் அறிவித்திருக்கிறார். ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கின்றன. இன்னும் மௌனம் காத்து கொண்டே இருக்கிறார் மோடி. விரிவாக நாம் வாதிக்கலாம். இன்றைக்கு அப்படி நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் சல்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஜூம் வாயிலாக. அதே போன்று மதிமுகவினுடைய தரப்பிலிருந்து காரை செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று அரசியல் விமர்சகர் திரு துரைபாண்டியன் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் திமுகவுடைய தரப்பிலிருந்து சேலம் தரணிதரன் மற்றும் பொருளாதார வல்லுநர் ரஞ்சித் தாமஸ் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல செல்வா மேடம் உங்கள்கிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். மாநிலங்களவை உறுப்பினர் ஆனதற்கு பின்பு முதல் நிகழ்ச்சி என்பதால் அந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கு 25% வரி அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறாங்க. பாராளுமன்றத்தில் மீண்டும் கேள்விகள் எல்லாம் கேட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கிறீங்க. இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் மௌனமாகவே இருக்கிறது, உங்களுடைய கருத்து? கடந்த 3 நாட்களாக நடக்கக்கூடிய அமளிகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்திலயும் லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபாவிலையும் சரி பஹல்காமுடைய தாக்குதலை பற்றியும் அதற்கான விவாதமாகவும் நடந்து கொண்டிருந்தன. இதில் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டு, மிக முக்கியமான கேள்வி, அவர்கள் எதிர்நோக்கிய பதில் என்னவென்றால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்க அதிபர் சொல்வதற்கு பிரதமர் மோடியிடம் என்ன பதில் இருக்கிறது என்று அத்தனை எதிர்க்கட்சிகளும் கேட்டார்கள். அதே போல உங்களுடைய வெளியுறவு கொள்கை இந்த அளவிற்கு தோல்வியடைந்த ஒன்றாக மாறியதனுடைய காரணத்தையும் அறிந்து கொள்ள அத்தனை பேரும் கேள்விகளை எழுப்பினார்கள். குறிப்பாக இந்திய நாட்டுடைய பிரதமரோடு அல்லது அமெரிக்க அதிபரோடு நம்முடைய பிரதமர் எப்பொழுதும் அதீதமான நட்பை பாராட்டக்கூடியவராக இருக்கிறாரே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்திய சிட்டிசன்ஸ் அங்கே தலைமறைவாக இருந்தவர்களை கையில் விலங்கிட்டு மிக மோசமாக நடத்தி அவர்களை வெளியேற்றிய ஒரு சம்பவம் நடந்தது. அதை பற்றியும் உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, நீங்கள் எந்த கேள்வியையும் எழுப்பவில்லை என்று அதையும் கேட்டார்கள். இன்றைக்கு முக்கியமான அதே போல பாகிஸ்தானோடு நான் நட்புறவு பாராட்டுவேன் என்று சொல்லக்கூடிய அதிபரையும் ட்ரம்பையும், ஏன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்கும் நம்முடைய பிரதமர் போய் வந்தார். மோடியுடைய ட்ரம்புடைய வெற்றிக்காக அவர் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று போய்விட்டு வந்தார். இதையெல்லாம் எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பினார்கள். 1 மணி 42 நிமிடங்கள் பேசிய பிரதமர் லோக்சபாவில் ராஜ்யசபாவுக்கு வர மறுத்து விட்டார். ராஜ்யசபாவில் பேசிய அத்தனை பேருக்கும் அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ஆனால் அங்கே லோக்சபாவிலும் கூட அத்தனை மணி நேரம் பேசியும் ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப் என்ற வார்த்தையை அவர் சொல்லவில்லை. இங்கே ராஜ்யசபாவுக்கு அவர் வர மறுத்து விட்டார். அதனாலேயே இங்கே ராஜ்யசபாவில் பேசக்கூடியவர்களை பேசிய எதிர்கட்சி முக்கியமான எம்பிக்கள், சீனியர்கள் எல்லாம் இருந்தாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம். நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பி சிவா அவர்கள் இருந்தார்கள். எத்தனையோ பேர், திரிணாமுல் காங்கிரஸ் எத்தனையோ பேர் கேள்வியை எழுப்பியும் கூட அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டும்தான் வந்தார். உங்களுக்கு நான் போதாதா, அதாவது உங்களுக்கு உங்க கெட்ட கேட்டுக்கு நான் போதாதா என்ற போல நானே உங்களை எல்லாம் முடிச்சிருவேன் என்ற மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் பிரயோகம் செய்து நேற்று எதிர்கட்சிகள் அத்தனை பேரும் வெளிநடப்பு செய்தார்கள். ஏன்னா மோடி பிரதமருக்கு இங்கே வருவதற்கு
இந்த அவை மதிப்பதற்கு மனசில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. ஓகே. இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் நேற்று அறிவித்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு நம்முடைய நாட்டிற்கு மட்டும் 25% வரி. ஆமா. ஆனால் இங்கிலாந்திற்கு 10%, தென் கொரியாவுக்கு 15%. இதுதான் இவர்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய நிலை. இந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடத்தை சரிங்க. நாங்கள் அடைந்து விட்டோம் என்று 4 நாட்களாக பாராளுமன்றத்திலும் ராஜ்யசபாவிலும் இந்த வார்த்தையை எதிர்க்கட்சியில் பேசக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் பிரதிநிதிகளும் இத வாய்க்கு வாய் சொன்னாங்க. நாங்க தான் பெரிய அளவுக்கு மோடியுடைய ஆட்சி வந்ததுக்கு பிறகு பொருளாதாரத்தில் சக்தி வாய்ந்த ஆட்களாக நம்ம மாறி இருக்கோம். ஜப்பானை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம், 4வது இடத்துக்கு வந்துட்டோம், 3வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்லாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இதற்கான பதிலையும் இன்றைக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர்களை பொறுத்த அளவிற்கு அதே போல தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருந்தார். என்னவான்னா, இந்தியாவுடைய பொருளாதாரம் இறந்து கொண்டிருக்கிறது என்று. ஆமா, இறந்து விட்டது. பிரதமரை வச்சுக்கிட்டே அவர் வந்து கடந்த முறை மிக மோசமான கமெண்ட் அடிச்சாரு அங்க அவர் சமீபத்துல போயிருந்தப்ப. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் உங்களுடைய வெளியுறவு கொள்கை இவ்வளவு பலவீனமானதா, ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ரஷ்யாவுடன் நீங்க வந்து எதுக்காக நீங்க வியாபாரம் செய்றீங்க, அதனால உங்களை வந்து நான் வந்து உங்களை பனிஷ் பண்ணுவேன், இப்படி எல்லாம் பேசக்கூடிய ஒருத்தரோடு ஒரு அதிபரை பற்றி, ஒரு நாட்டினுடைய அதிபரை பற்றி எந்த விதமான பொருட்படுத்தாமல் அதை சகித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா மிகப்பெரிய அவமானம். அததான் இன்னைக்கு எல்லாரும் கேள்வியாக கேட்கிறாங்க. ஆனால் அதை பதில் சொல்வதற்கு அவர் தயாராக இல்லை. பிரதமருக்கு எதிர்கட்சி தலைவர்களோ எதிர்கட்சி மக்களுக்கோ பதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு துணிச்சலும் இல்லை. அவரை பொறுத்த அளவிற்கு வெளிநாட்டு கொள்கை என்பது போய் அதிபர்களை கட்டி அணைத்துக் கொள்வது, வலுக்கட்டாயமாக அவர்களை கை கொழுக்குவது, அவர்கள் தோளில் தட்டுவது, அது தனக்குத்தானே சிரித்துக் கொள்வது, இப்படித்தான் அந்த வெளியுறவு கொள்கையை அவர் வளர்த்து கொண்டிருக்கிறாரே தவிர எந்த விதத்திலும் நம் நாட்டுக்கு பயன் தரக்கூடிய ஒன்றாக அவர் எந்த பயணத்தையும் அவர் மேற்கொள்வதில்லை என்பதுதான் உண்மை. எத்தனையோ நாடுகளுக்கு போயிட்டு வர்றாரே ஒழிய எந்த இடத்துலயும் அவர் வந்துட்டு அந்த தன்னுடைய வெளியுறவு கொள்கை என்ன, தன்னுடைய நாட்டினுடைய மரியாதையை எப்படி காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கறத பத்தி அவருக்கு தெரியவே இல்லை. மிகப்பெரிய துயரமாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். நிச்சயம் மேடம், எல்லாமே ரொம்ப கன்க்ளூட் பண்ணி ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஏற்கனவே அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் அவமானப்படுத்தப்பட்டாங்க, அப்பையும் மௌனம். 25% வரி விதிக்கிறாங்க, இப்பையும் மௌனம். பொருளாதாரம் இறந்து விட்டதுன்னு கடுமையான விமர்சனம், எதுவுமே பேசலை அப்படிங்கிற குரல். எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட. இப்போ இதில் தொடர்ந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொன்னது நாளையிலேருந்து அமலுக்கு வந்துடும் சொல்கிறார். மத்திய ஒன்றிய அரசாங்கம் பேசுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா, இந்த டேரிஃப் வந்து குறையும் அப்படின்னு? அதுக்காக கூட மௌனமாக இருக்கலாம் இல்லையா? இல்ல, அவங்களை பொறுத்த அளவுக்கு வந்து தன்னுடைய அண்டை நாடுகளோடு கூட ஒரு சுமூகமான ஒரு நட்புறவை பேணக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இல்ல. இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனை நாடுகள் இருக்குன்னா அத்தனை நாடுகளோடையும் பகைதான் வளர்த்து வச்சிருக்காங்களே ஒழிய தனக்கான ஒரு பாதுகாப்பான, ஒரு மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு வெளியுறவு கொள்கையை உருவாக்கி வைத்திருப்பதற்கோ அல்லது பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்குவதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. நாளையில இருந்து அது அமல்படுத்தப்படும். ஆனா இவங்க அதுக்கான எந்த ரியாக்ஷனும் பண்ணாம தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்கு. குறிப்பா என்ன மோடி நினைக்கிறாருன்னா, தன்னுடைய மௌனத்தின் வழியாக எல்லாவற்றையும் கடந்து போய் விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு தொடர்ச்சியாக நாடாளுமன்றமும் ராஜ்யசபாவும் முடக்கப்படுகிறது அப்படி என்றால் எதிர்கட்சிகள் அவ்வளவு கேள்விகளை இது குறித்து கேட்கிறார்கள், அந்த பகல்காம் குறித்து கேட்கிறார்கள், SIR பற்றி கேட்கிறாங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்ல வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பொருட்படுத்தாமல் நான் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு தேவையில்லை, நீங்க எல்லாம் யார் என்ற மாதிரியான ஒரு மனநிலையில்
அது ஒரு பாசிச மனப்பான்மை தான். அது கூட எதற்காகவும் நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்க எவ்வளவுதான் கத்துனாலும் நாங்க அமைதியாக இருப்போம் அப்படின்றதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனால் மக்கள் அமைதியாக இருந்து விட மாட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எந்த விதத்திலும் அவர்கள் அதை எதையும் பொருட்படுத்தாமல் இவர்கள் நினைக்கிறது போல கடந்து போய்விட மாட்டார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயம் மேடம், நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க. ஆனா தொடர்ந்து ஒரு மௌனத்தை மட்டுமே பதிலா கொடுத்திருக்கிறார். அது வந்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி எம்பிக்களை மட்டுமே அல்ல, மக்களையும் அவமதிக்கிறது அப்படிங்கிறத நீங்க கருத்து சொன்னீங்க. கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி செல்வா மேடம். தேங்க்யூ. காரை செல்வன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க 25% வரி அப்படின்னு? அது ஒரு வகையில் வரின்னு சொல்கிறத விட இந்தியா மீதான அபராதம் மாதிரியே அவர் கருதுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி அதை பற்றி எதுவுமே பேச மறுக்கிறார். உங்களுடைய கருத்து? இல்லை, அது 25% வரி மட்டுமல்ல, பெனால்ட்டிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோன்னு இப்போ வரைக்கும் சொல்லலை அவங்க. ஓகே, 2 முக்கியமான செய்திகளை ட்ரம்ப் நம்ம கொடுத்துருக்காரு. அதுதான் நம்ம இந்தியாஸ் எக்கானமி இஸ் டெட் எக்கானமின்னு சொன்னதுக்கான காரணம் நான் சொல்கிறேன். இந்தியா இப்போ ரஷ்யாவோட உறவு நீ மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அங்கேதான் கிட்டத்தட்ட 2.08 பேரல்ஸ் பெர் டே, மில்லியன்ஸ் பேரல்ஸ் பெர் டே நம்ம க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் ரஷ்யாவிலேருந்து. ஹாஃப் த ப்ரைஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில். நம்பர் 1 ரஷ்யா தான் நமக்கு அதிகமாக க்ரூட் ஆயில் சப்ளை பண்ணுறது. அதுக்கு தடை பண்ணக்கூடிய இடத்திற்கு வந்திருக்காங்க. ஏன்னா 50% ப்ரைஸ்லெஸ் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இப்போ ரஷ்யா கூட. அதற்கு தடை கொடுத்துருக்காரு. 2வது பிரிக்ஸ் நாடுகளோட உறவு நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு இருக்கார். அதில் ரஷ்யா வருது, இந்தோனேஷியா வருது, சவுத் ஆப்பிரிக்கா வருது, ஈஜிப்து, எத்தியோப்பியா, சைனா, பிரேசில், இதெல்லாம் இந்த பிரிக்ஸ் நாடுகள். இந்த 2 செய்திகளையும் சொல்லி இவர்களோடு உங்களுடைய பொருளாதார உறவுகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கொடுத்துருக்கார். அதனால தான் அவனுக்கு இந்த டாக்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்ட்டார். அப்போது நம்ம நாட்டினுடைய வெளியுறவு கொள்கையை நம்ம டிசைட் பண்ணல. Someone sitting in US as a president of United States of America, Trump is dictating you to do this. ஓகே, இது வெரி சிம்பிள். இல்ல அப்படியெல்லாம் மோடி மிரட்டிட முடியுமா? மிரட்டிட்டாரே. சரி, இல்லை நமக்கு தெரியுங்க. எந்த வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் உங்களை அழைக்கும் போது பாராட்டுவாங்க, சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்க. அந்த நாட்டினுடைய ட்ரேட் டெபிசிட் வருதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரேட் இம்பேலன்ஸ் வருது, அப்போ டாக்ஸ் கூட்டணும் அந்த நாட்டில் செய்ய தான் செய்வோம். அவனுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை அவன் மேம்படுத்தணும். 2வது உலக வல்லரசுன்னு சொல்லுகிற பொழுது இன்றைக்கு அமெரிக்காவிற்கு இணையாக பேசக்கூடிய இடத்துல எந்த நாடும் இல்லை. அதனால தான் இப்போ உள்ள பூந்து நான் தான் சண்டையை நிறுத்தி வச்சேன், பொருளாதார தடை வரும், வணிகம் பாதிக்கப்படும் சொல்லி 2 பேரையும் மிரட்டினேன்னு 25 முறை சொல்லிட்டாரு. நேற்றைக்கு 26வது முறை, 29, இப்போ இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லியிருக்கார், 30 முறை சொல்லிட்டார். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தையும் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையும் முடிவு பண்ணக்கூடியது அமெரிக்காவில் உட்கார்ந்திருக்கிற யுஎஸோட பிரசிடென்ட் ட்ரம்ப். இதில் நீங்கள் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே நரேந்திர மோடி அவர்களாலும் ஜெய்சங்கர் அவர்களாலும் பியூஷ் கோஷ் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசினாரு. அவனை பேசினதை கேட்க விடலை யாரும். ஒரே சவுண்டு கொடுத்ததுனால என்னால் உட்காந்து முழுமையாக அவருடைய பேச்சை கேட்க முடியல. அந்த சூழ்நிலை இருக்கிறது ஒன்று. சரி, 2வது உங்களுக்கு என்ன செக் வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 6 பெட்ரோலிய நிறுவனங்கள் இந்தியாவுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கிறார். ஏன் தடை விதிக்கிறான்னா, ஈரான்லேருந்து நீ இம்போர்ட் பண்ணுற. இப்போ இந்தியா இதில் என்ன செய்யணும்னா, ரஷ்யாவுடைய பெட்ரோலியம் இறக்குமதியை ஒட்டுமொத்தமாக நிறுத்தணும். இல்லை என்றால் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் ரஷ்யாவில் இருந்தால் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இம்போர்ட் பண்ணுறோங்கிற கோவத்தில் இருக்கார் அவர். அப்போ அதையும் சொல்லியிருக்கார். அந்த மிலிட்ரி எக்ஸ்போர்ட்டை நீங்கள் டோட்டலாக கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் என்கிட்ட வாங்க. அவனுடைய பொருளாதாரம் போயிருக்கும். ஏன் ரஷ்யா கிட்ட வாங்குற? இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாரு தம்பி. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், விஸ்வகர்வமாக இருக்கலாம், விஸ்வகுருவாக இருக்கலாம், விக்சித் பாரத் நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம். உன் பொருளாதாரம் டெட் எக்கானமி, அதை நான் தான் முடிவு பண்ணணும் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காரு. அது ஆங்கிலத்தில் சொல்கிறத விட தமிழ்லேயே சொல்லணும். தே ஹேவ் த மோஸ்ட், ரொம்ப கடினமான அருவருப்பான பணமாற்ற பரிவர்த்தனை தடைகளை இந்தியா சொல்லுது. இந்தியா மாதிரி வேற எந்த நாடும் இந்த மாதிரியான ட்ரேடு நோக்கத்தை கொண்டு இல்லைன்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அருவருப்பான ஒரு பொருளாதார சூழ்நிலை இந்தியாவில் இருக்குங்கிறத சொல்லி இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம சாதாரணமாக நம்ம இந்த மாதிரிலாம் யாராச்சும் சொன்னால் கழுத்தை மாட்டிட்டு தொங்கிடுவோம்.
ஏன்னா ஒரு இந்திய தேசத்தை பார்த்து டாக்ஸ் டெரரிசம்ன்றத வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் இந்தியாவுக்கு எதிராக. அப்போ ஒரு நாட்டினுடைய இறையாண்மை மீது இங்க இருக்கிறவங்க இல்ல, எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் உங்களை டிக்டேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார். உங்களுடைய வெளியுறவு கொள்கை என்ன ஆயிற்று? இத்தனை ஆண்டுகள் நீங்க விசிட் பண்ணீங்க, நீங்க போனீங்க, அவரோடு கட்டிப்பிடித்தீர்கள், குழாவினீர்கள், அவர் தேர்தலுக்கு நீங்க வேலை பார்த்தீங்க, உங்களுக்கு அவர் வேலை பார்த்தாரு, எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் மீறி இதுவரைக்கும் நீங்கள் சென்றிருக்கிற இத்தனை பயணங்களில் வெளிநாடுகளோடு எந்த உறவையும் நீங்கள் மேம்படுத்தவில்லை. நீங்க போன இடங்கள் பூரா உங்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருது, தலையில டோப்பா டப்புறம் என்ன, அந்த நாட்டுக்கு என்னென்னலாம் ஆடை அணியணுமோ ஆடை அணிஞ்சு அந்த உயரிய விருதை நீங்கள் வாங்கி கொண்டது வந்து மட்டும்தான். கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் இந்திய வரி பணத்தை நீங்க செலவு பண்ணது மிச்சமே தவிர இப்போ அவர் ட்ரம்ப் பேசியிருக்க பொறுத்து பார்த்தா அதுல இல்ல. கண்டிப்பா சார். இல்ல இன்னொரு பக்கம் நீங்க ஒட்டுமொத்தமா வெளியுறவு கொள்கையை தோல்வி அடைந்து விட்டது அப்படின்னா, சமீபத்துல தான் இங்கிலாந்துடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஆஸ்திரேலியாவோட நாங்க சுமூகமா ஒரு வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவா நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்கன்ற கேள்வி இருக்கிறது. துரைபாண்டியன் சார், உங்களுடைய பார்வை 25% வரி அப்படிங்கிறது இந்தியா மீதான ஒரு பெரிய அழுத்தம், மோடிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அவருடைய தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லி பொதுவான பார்வை இருக்கிறது. நான் வந்து முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்தியா இவ்வளவு நாட்களாக உலக நாடுகளில் என்ன மரியாதையை சம்பாதித்து வைத்திருந்ததோ அந்த மரியாதையை இழந்து நிற்கிறது ஒன்று. சரி. அதற்கு பிறகு நாம் வந்து கூட்டுச்சேரா நாடுகளின் தலைவனாக இருந்தோம். அதாவது இந்த பக்கமாக அந்த அமெரிக்கா பக்கமாக அல்லது ரஷ்யா பக்கமாக நாங்கள் எந்த பக்கமும் இல்லை. எங்களுக்கென்று ஒரு கொள்கை உண்டு. சின்னஞ்சிறு நாடுகளை சேர்த்து வைத்துக்கொண்டு நாங்கள் எந்த நாட்டோடும் சேர மாட்டோம், எங்களுக்கு ஒரு நடுநிலையான நாடுகளோடு தான் இருப்போம் என்று சொல்லி 160 நாடுகளை சேர்த்து வைத்திருந்தோம். அதனுடைய மாநாட்டை இந்தியாவில் நடத்தியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்த பொழுது நமக்காக எந்த நாடும் பேச வரவில்லை, அங்கேயும் அந்நியப்பட்டு நிற்கிறோம். ரெண்டாவது. மூணாவது, இந்தியாவின் பொருளாதாரம். அதாவது மோடி அண்டு ட்ரம்ப் நெருக்கமான நண்பர்கள். இவர் ஹவுடி மோடின்னு நடத்தினார், அவர் நமஸ்தே ட்ரம்ப்னு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அமெரிக்கா முழுவதும் என்னன்னா ட்ரம்ப்புக்கு எதிரான ஒரு அலையே வீசுகிறது. நாம் ஒரு தவறான நபரை இந்திய நாட்டோட அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்து விட்டோம்னு, அதே மாதிரி இந்திய நாட்டு மக்கள் நாம் ஒரு தவறானவரை பிரதமராக தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கார்கள். இது அவங்களுக்குள்ள இருக்க ஒற்றுமை. சரி. அதுக்கு அடுத்த என்னன்னா, எதை வேணாலும் மோடி பேசுவார். நான் வந்து எப்படி ட்ரம்ப் வந்து எந்த விதமான காரணங்கள் இல்லாமல் பொய் கிறுக்குத்தனமாக உளறல், நான் சொல்லலை, இது அமெரிக்க நாட்டு மக்கள் பேசுறது, கிறுக்குத்தனமான உளறல்கள் பேசுகிறாரோ, கிட்டத்தட்ட அதே பாணியில் முந்தானத்து பாராளுமன்றத்தில் கூட இந்திய நாட்டோட பிரதமர் அவர் வந்து என்ன எந்த அளவுக்கு போனான்னா, இந்தியன் வாட்டர் ட்ரீட்டி அக்கார்டு இருக்கு பாரு, இண்டூஸ் வேலி அக்கார்டு, அதில் தவறான செய்திகளையும் அவரும் பேசினார். சரி. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு. டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர் என்று சொல்வது போல இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கு. இப்போது பல நாடுகள் நம்ம வந்து அந்த டரிஃப் ரேட்டே இருக்குது, மியூச்சுவலி அட்ஜஸ்டபிள் டரிஃப்னு அதுக்கு பேர். ஆனால் இந்தியாவோட என்ன அவருக்கு இப்போ கோவம்? எதையுமே எதிர்த்து பேசல இந்திய நாட்டோட பிரதமர். அவர் சொன்னதுக்கெல்லாம் பேசாமல் இருக்கிறார். நீ வடிவேல் மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு சொல்லிட்டான். அந்த மாதிரி எவ்வளவு சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறவர் தான் இந்திய நாட்டு பிரதமர். அதே மாதிரி இந்த பாகிஸ்தானுக்கு நமக்கு நடந்த சண்டையை பற்றி கூட நான் பேசல, அதை அவர் நிறுத்தினாரா இவர் நிறுத்தினாங்கிற பேச்சு போல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது, பாகிஸ்தான் சண்டையின் பொழுது நமக்கு சுற்றி இருக்கிற நாடுகளாவது ஆதரவுக்கு வந்தார்களா? நல்லா கவனிங்க. பங்களாதேஷ் நம்ம நிழல்லே இருந்தாங்க, பர்மா நம்ம நிழல்லே இருந்தாங்க, நேபாள் நம்மை நம்பி நம்முடைய கரங்களை நம்பி இன்னும் இருக்கிற நாடு, ஆனால் அந்த நாடுகள் கூட நமக்கு ஆதரவாக வரவில்லை. இப்போ ட்ரம்ப்போட அடாவடி, அவரை வந்து அமெரிக்காவோட ஜனாதிபதி, அதுக்கான பொறுப்பு அதெல்லாம் அவர் இல்லை. அவர் என்ன தொழில் பண்ணாருங்கிறத கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பொறுப்புலாம் இருக்கிறத எதிர்பார்க்கறதுல தொழில் பண்ணவங்க என்ன அரசியலுக்கு வரக்கூடாதான் அடுத்த கேள்வி. இல்லை என்னென்னமோ தொழில் பண்ணியிருக்காரு. அதாவது அநாகரிகமா, என்னால் அதெல்லாம் பேச நான் போகல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த 25% அடிஷனல், அது இல்லாமல் தோழர் காரை செல்வராஜ் சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் பிரிக்ஸ்ல இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் ரஷ்யாவோட தொடர்புல இருக்கிறாங்களோ அல்ல வாணிபம் செய்யறாங்களோ, அவங்கள்ட்ட இருந்து பெட்ரோல் இறக்குமதி செய்யறது, ராணுவ தளவாடங்கள் இறக்குமதி செய்யறது, அதுக்கு வந்து இவர் வந்து பனிஷ்மெண்ட் வேற போடுவாராம். ஓகே, மேபி இன்னும் 10% இருக்கலாம். ஆமா, மினிமம் 10% போடுவாராம் இன்னும். அதனால 25 இல்ல, இன்னும் எவ்வளவு நமக்கு தெரியல. ஓகே, நம்ம ரொம்பவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா
இந்திய நாட்டோட பொருளாதாரம் அமெரிக்காவோட பொருளாதாரத்தோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். சரி. ஏன்னா இந்த இந்திய நாட்டோட பொருளாதாரம் கொஞ்சம் மாற்றி அமைத்தாலே, வளரும் நாடுகளோடு தொடர்புகளை அதிகரித்தாலே, நல்ல கவனிய, வளரும் நாடுகளின் தேவைதான் அதிகம். சரி. ஆனா அமெரிக்காவோட ஒரு சைசபிள் பொருளாதாரம் இருக்கான இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஏற்றுமதி அதிகமாக பண்றோம், இறக்குமதி குறைவா தான் இருக்கு. அதனால அவங்களுக்கு தான் ட்ரேட்ல வந்து டெபிசிட், பட்ஜெட் அவங்களுக்கு பற்றாக்குறை அமெரிக்காவுக்கு. அவர் என்ன சொன்னார் இந்த தேர்தலில்? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுங்க. சரி. இந்தியாவை என்ன விக்சித், என்னது விக்சித் பாரத், விக்சித் பாரத். எனக்கு இந்தியெல்லாம் வராதுங்க, அதனால விக்சித் பாரத்னு சொன்னாரு. இப்ப இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் பாருங்களேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உள்நாட்டுல அவரால் அவரோட பொருளாதாரத்தை இன்னைக்கு இழந்துட்டார். இந்து பத்திரிகை ஒரு அருமையான தலையங்க எழுதுனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே என்ன தலையங்க எழுதுனாங்கன்னா, இந்த சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் கிராமத்து பழமொழி. அது என்னன்னு இப்பதான் நமக்கு புரியுது. அது யுஎஸ் பிரசிடென்ட் மூலமா நமக்கு புரிய வச்சுட்டாங்கன்னா. இந்திய நாட்டுக்கு டாரிஃப் அதிகம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்திய நாட்டுல நான் ஏற்றுமதி பண்ற பொருளுக்கு நீ வரி அதிகமா, அதை இறக்குமதி பண்ற நாட்டுல யாருக்கு கொடுக்க போறா? அந்த நாட்டு மக்கள். அந்த நாட்டு மக்கள். இதனுடைய விளைவு என்னவா இருக்கும்? நீங்க டாரிஃப், இறக்குமதி வரி அதிகமா போட்டு அந்த மக்களை டாக்ஸ் பண்ணீங்கன்னா அவன் வாங்குறது குறைய ஆரம்பிக்கும். இப்ப நம்ம நேரடியா எங்க பிரச்சனை வருதுன்னா, எலக்ட்ரானிக்ஸ். நம்முடைய ஃபாக்ஸ்கான், செல்போன் அதிகமா ஏற்றுமதி பண்ற நாடு நம்ம நாடு. அசம்பிளிங், எலக்ட்ரானிக் குட்ஸ், ஃபினிஷ்டு குட்ஸ் எல்லாமே. அக்ரிகல்ச்சர் 35% மேல தொழில் நடத்திட்டு இருக்கோம். நேரடியா நம்ம திருப்பூருக்கு வருது ஜவுளி, டெக்ஸ்டைல் முழுவதும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், ரா ப்ராடக்ட் எல்லாமே இந்தியாவில இருந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அது ஒரு மிகப்பெரிய ட்ரேட். இது எல்லாம் தவிர முக்கியமான வர்த்தகம் என்னன்னா எண்ணெய் வர்த்தகம். நம்மளோட 4 நிறுவனம் அரசாங்க நிறுவனம். நிச்சயமா சார். இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன், இதோட சேர்ந்து ரிலையன்ஸ் முக்கியமானது. இதுதாங்க மிகப்பெரிய வர்த்தகம் பண்றது. $15.5 பில்லியன் மேல வர்த்தகம் செய்வது என்னன்னா எண்ணெய். அந்த எண்ணெய்க்கு ஒரு ஆபத்து. இப்படி பல்வேறு விதமான தொழில்கள் நேரடி ஆபத்து வந்திருக்கிறது. அது ஏற்கனவே இந்திய நாட்டில் இந்த தொழில் ஆபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பிரதமர் மோடி என்பது வெற்றி பெற்ற பிரதமர் அல்ல, தோல்வி அடைந்த பிரதமர். நிச்சயமா எல்லா வகையிலும் தோல்வி அடைந்தவர். கண்டிப்பா ஒவ்வொரு இந்தியர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இது இருக்குது அப்படிங்கிறதா பேசுவோம். அவர் ஏர்போர்ட்ல இருக்கார், அவர் பேசி நான் உங்கள்கிட்ட வந்துடுறேன். ரஜி தாமஸ் சார், அதாவது இந்த 25% வரி அப்படிங்கிறது எந்த வகையிலான பாதிப்பை ஏற்படுத்தும்? இது ஒரு பெரிய தோல்வியா நீங்க பாக்குறீங்களா வெளியுறவு கொள்கைக்கு, இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு? அதாவது நீங்க இது 2 விதமா பார்க்க வேண்டும். ஐ திங்க் ஸோ, மை வியூ ஆஸ் அ ட்ரேடர், ஆஸ் அ ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்ட், அந்த மாதிரி ஒரு வியூல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு டாரிஃப் போட்டது 26%. ஸோ தற்போதைய நிலைமைக்கு 25%, -1. ஸோ அது வந்து ஒரு ட்ரேடரா இருக்கும் என்னை போல ஆட்களுக்கு வந்து ஓகே, மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஆளுக்கு ஓகே, -1% லோவர். ஃபர்ஸ்ட் திங், ரைட். அது வந்து பெரிய அட்வான்டேஜ் கிடையாது, பட் இது ஸ்டில் டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இரண்டாவது நான் சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, முக்கியமா இதுல என்ன மாற்றங்கள் வருதுன்னா, இது வரைக்குமே இது 2 விதமா நீங்க பார்க்கணும். திஸ் இஸ் மோர் பொலிட்டிக்கல் தேன் எக்கனாமிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தையில வந்து ஆஸ் அன் இந்தியன், ஆஸ் அ சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, எனக்கு வந்து ரொம்ப ஒரு வெறுப்பு வந்த ஒரு முக்கியமான காரியம் அவர் சொன்னது என்ன, ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து அது அவங்களுடைய டையிங் ஆர் டெட் எக்கானமிஸ் வந்து தே கேன் டேக் இட் டவுன் டு வேர் எவர் தே வாண்ட். இறந்து போன பொருளாதாரங்களை அவங்க வந்து எடுத்து செல்ல முடியும், கீழ் நோக்கி இன்னும் அந்த பாதையிலே சென்று விடலாம் அப்படின்றது. நான் ஒண்ணு கேட்கிறேன், ஐஎம்எஃப் இந்த ட்ரம்ப் வந்து எனக்கு வந்து அவர் மேல ஒரு பெரிய ரிகார்டோ பெரிய ஒரு இதோ எதுவுமே கிடையாது. வெதர் வித் மோடி ஆர் வித்வுட் மோடி இஸ் டிஃபரெண்ட். பட் ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன், ஒரு இந்த நாட்டோட குடிமகனா இருக்கும்பொழுது நம்ம நாட்டு, நீங்க ஐஎம்எஃப் ரிப்போர்ட், லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்து April 25 ரிப்போர்ட் எடுத்து படிச்சீங்கன்னா, ஸ்டில் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி வந்து ஐஎம்எஃப் மூலமா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமா முடிவு பண்ணி இருக்கக்கூடியது இந்தியா தான். 6.2% வளர்ச்சி. யுஎஸ் நாட்டோட பொருளாதாரம் வளர்றது 1.2%. இப்ப யாரோட எக்கானமி இறந்து போயிருக்குன்றது இப்போ டாரிஃபை கொண்டு வராங்க, டாரிஃபை மாற்ற வேண்டியிருக்கு, டாரிஃபை ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றது அவரு ஃபர்ஸ்ட் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கு ஒரு பதிலடி யாராவது ஒருத்தர் சொல்லணும். அது வந்து நம்ம ட்ரோல் பண்ணி மற்ற மீடியாக்களை போட்டாலும் ஐ திங்க் அதர்ஸ் ஹேவ் டு டாக் ஃபர்ஸ்ட் அபவுட் இட். ஐ திங்க் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். இது இரண்டாவது, ட்ரம்ப் சொல்றதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு நம்ம நாட்டை வந்து, அதாவது இந்த ஃப்ரம் தி எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்
ஒரு பெரிய இதுவா ஒரு 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 பொருட்டாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். அவர் வந்து டோட்டல் குளோபல் ட்ரேட்ல, நீங்க வந்து டோட்டல் குளோபல் ட்ரேட்ல வந்து வேல்யூ ஆஃப் அமெரிக்கன் ட்ரேட் இஸ் ஒன்லி அபவுட் 10%. மீதி 90% வந்து மீதி இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள் ட்ரேட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் ஃபர்ஸ்ட். இரண்டாவது, அவர் சொல்ற பேச்சு வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரிசர்வ், அவருடைய ரிசர்வ் வங்கி, அதாவது ஃபெடரல் ரிசர்வ்னு சொல்றோமே, அதோட ஹெட்டே வந்து அவர் சொல்ற பேச்சை கேட்க மாட்டாரு. ஜெரமி பவல்ன்றது அவரோட ஹெட். அவர் வந்து வந்த காலத்துல, பவர் பிரசிடென்ட் ஆன காலத்துல இருந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறை. நேற்றையும் அதுதான் சொல்லியிருக்காரு. ஆனா ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காரு, நீ டாரிஃபை போடு, இன்ஃபிளேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம், எக்கானமிக்குள்ள பிரச்சனைகள் என்னன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்குமா வேண்டாமான்னு. அவர் கீழே இருக்கக்கூடிய ஜெரோம் பவல் ஃபெடரல் ரிசர்வோட ஹெட்டே அவர் பேச்சை கேட்காத ஒண்ணத்துல நம்ம எதுக்கு சார் இந்த ஆள் பேசுற பொருட்கள் இவ்வளவு பெரிய விஷயம் ஆக்கணும்ன்றது எனக்கு தெரியல. மூன்றாவது ஒரு சில செக்டர்ஸுக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும். ஆல்டர்னேட் மார்க்கெட்ஸ் வந்து நம்ம ஃபைன் பண்ண வேண்டும். தொடர்ந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா இருக்கட்டும், குளோபல் ட்ரேடா இருக்கட்டும், ட்ரேட் அண்ட் காமர்ஸா இருக்கட்டும், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரேடா இருக்கட்டும், மற்ற பொருளாதாரங்களை தேடி நாடி இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ் போட்டு we can continue doing business. ரிமெம்பர், நம்ம தான் வளருகின்ற எக்கானமி, அவங்க எக்கானமி வளர்ந்து முடிஞ்சது. அவங்களால 6% வளர்ச்சி தரவே முடியாது. அதனால you don't have to worry too much about it. It's only a matter of time. And finally I think என் வியூவை பொறுத்த வரைக்கும், before I get into sectors, என்னோட வியூ பிரகாரம் என்னன்னா, eventually இது வந்து ஒரு மிரட்டல் உருட்டல், ரஷ்யாவுக்கு மேல ஒரு இன்டைரக்டான ஒரு பிரஷர் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட தான் இந்த வேலை பண்றாங்க ஒழிய, ஐ டோன்ட் திங்க் இந்திய நாட்டுக்கு வந்து அவர் பாதிப்பு கொடுத்தா அவருக்கு வந்து எவ்வளவு பெரிய அது பாதிப்பு ஆகும் என்பதையும் அவர் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஃபைனலி செக்டர், இந்த பிரச்சனைனால சப்போஸ் 25% குறையாமல் இந்த டாரிஃப் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஒரு 20 to 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஜிடிபியில குறைய வாய்ப்புகள் இருக்கிறது ட்ரேடுனால. அப்படின்னா 6.2 இருந்து 6% ஆக குறைய வாய்ப்பு இருக்கிறது. பட் அப்படி இருந்தாலும் 6% நம்ம ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. என்னென்ன செக்டர்ஸ் அப்படின்றத பார்க்க போனா முக்கியமா பார்மசூட்டிகல்ஸ் தற்போதைய நிலைமைக்கு அதுல இல்ல. பட் ஐ திங்க் மற்ற செக்டர்ஸ் எல்லாம் என் முன்பதாக பேச அவர் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. முக்கியமா ஆட்டோ பார்ட்ஸ், இன்ஜினியரிங் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், ஜெம் அண்ட் ஜுவல்லரி, இது எல்லாமே that is நமக்கு தான் இப்போ சர்ப்ளஸ்ல இருக்கிறோம். ஆக்சுவலி we have nothing to lose here. ஆல்டர்னேட் மார்க்கெட் பாக்குறோம். நம்மளோட கன்சம்ஷன் பார்த்தாலே ஐ திங்க் அந்த 20 to 30 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம மேக்கப் பண்ண முடியும் அப்படின்றது ஃப்ரம் an எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் என்னோட கண்ணோட்டத்துல எனக்கு நிச்சயமா சார். ஜிடிபி விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம்ன்றீங்க, அதன் மூலமா வேலை வாய்ப்புகளும் வந்து குறைவதற்கான பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சப்பாறையும் இருக்குது. உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ரஞ்சித் சார். ரணிதரன், இதுல வந்து 25% வரி விதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இன்னொரு மார்க்கெட்டை தேடி போனா ஈஸியா சரி செய்யக்கூடிய ஒண்ணுன்னு ஒரு பார்வை. ஆனா இன்னொரு பக்கம் தொடர்ந்து வந்து வெளியுறவு கொள்கை இவ்வளவு மோசமா தோல்வி அடைந்திருக்கிறது அப்படின்னு உங்களுடைய கருத்து? இல்ல, அப்படி 25% வேலை பார்த்துக்கலாம் சொல்றது யாரு? அப்படி சொல்ற புத்திசாலிகள் யாரு? they are sore losers. சரிங்களா? ஒரு வேர்ல்ட் கப் இந்தியா டீம் தோத்துச்சுன்னா அடுத்த வேர்ல்ட் கப் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்றது. இந்த எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டு அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் சோர் லூசர் சொல்ற விஷயம். இந்தியாவுக்கு லாங் டேர்மாக நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ண நாடு அப்படின்னு பார்த்தா அது அமெரிக்கா. ஏன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் 1980 வரைக்குமே ஒரு சிறந்த ஒரு உறவு கிடையாது. அந்த உறவு எப்போ சிறப்பிக்க ஆரம்பித்தது என்று பார்த்தால் லேட் 90s இருந்து தான். அதுவும் மன்மோகன் சிங் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா நம்ம போக்லம் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ரொம்பவும் மோசமாயிருச்சு உறவு. அவங்க நமக்கு சாங்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க, எக்கனாமிக் சாங்ஷன்ஸ்லாம். அது மன்மோகன் சிங் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட தனித்திறமையினால அந்த உறவை சரி பண்ணி அந்த உறவு வந்து கிட்டத்தட்ட பார்த்தா 2014 பீக்ல இருந்தது. சரி, அது குரங்கின் கையில பூமாலை கொடுத்த மாதிரி ஒழுங்கா இருந்திருக்கலாம். 2019 வந்து நம்மளால இருக்காரு பாருங்க மோடி. அப்பப்போ என்ன சொல்லிட்டாரு, அப்கி பாட் ட்ரம்ப் சர்க்கார்னு சொல்லிட்டாரு. ஆனா வந்தது யாரு? டெமோக்ராட். அதுல இருந்தே அமெரிக்கா வந்து நம்ம மேல, ஏன்னா அப்ப டெமோக்ராட் தான் எப்படி ஏத்துக்குவாங்க? ஒரு இந்தியா நாட்டோட பிரதம மந்திரி போயிட்டு மற்ற நாட்டோட அரசியல்ல தலையிடக்கூடாது. அங்க யார் வேணாலும் ஜனாதிபதி வரும், உங்க வேலை என்ன? அங்க யார் வந்தா என்ன? அந்த நாட்டோட நம்ம தொழில் செய்யணும், அந்த நாட்டோட நமக்கு டிஃபென்ஸ் டைஸ் தேவை, அந்த நாட்டோட நமக்கு மற்ற உறவுகள் தேவை. அதை வச்சு நம்ம நாட்டை எடுத்துட்டு போகணும். அங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்தா என்ன, எலான் மஸ்க் வந்தா என்ன, யார் வந்தா என்ன? நமக்கு சைனாக்கு பாதுகாப்புக்கு வேணும், சரி, அவங்க பாகிஸ்தானோட பாதுகாப்புக்கு யூஎஸ் வேணும், எக்கனாமிக் டைஸ்க்கு வேணும், இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வேணும், அதே மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் தேவை. அதுக்கு பண்ணது ஒரு பெரிய பிளண்டர். இந்த மாதிரி பிளண்டர் மேல பிளண்டர் வெளியூர் கொள்கையில பண்ணிட்டே இருக்காங்க, வெளிநாட்டு கொள்கையில. உதாரணம் நான் சொல்றேன், ரஷ்யாவுக்கு போனாரு
பிரதமர். சரிங்களா, ரஷ்யாவுக்கு போனது தவறு இல்லை. இன்னும் நம்ம ரஷ்யாவோட நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணிருக்கோம். ஆனா அங்க போய் ஒரு முட்டாள்தனம் பண்ணார். ரஷ்யா மேல ஐரோப்பா கண்டத்துல இருக்க எல்லா நாடுகளும் வந்து மிகப்பெரிய கோவத்துல இருக்காங்க. சரி, ரஷ்யாவை போய் புட்டினை கட்டிப்பிடிச்சு உடனே ஆஸ்திரியா நாட்டுக்கு போறாரு. அங்க எல்லாம் கருப்பு கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க யூரோப்ல இருக்க எந்த நாட்டுக்கு போய் அப்படிதான் தூக்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் யுக்ரைன் போனாரா, யுக்ரைன் போனதுக்கு அப்புறம் ஆஸ்திரியா போயிருக்கலாமா? இது வந்து ஒரு சின்ன விஷயம். ஒரு ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியில மாஸ்டர்ஸ் இன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் பையனை கேட்டா கூட இது வந்து ஒரு பிளண்டர் அப்படிம்பாங்க. இது கூட தெரியறது இல்லை. எதனால? குழந்தை சுற்றுப்பயணம் போற மாதிரி ரஷ்யா போறமா, பக்கத்துல ஆஸ்திரியா அழகா இருக்கும், போயிடலாம் அந்த மாதிரி. அதனாலதான் வந்து இந்தியாவோட வெளியுறவு கொள்கைங்கிறது வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. நான் எடுத்து பார்க்கல. வெளியுறவு கொள்கை ரொம்ப மோசம்னா எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு ஏன் இப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம்னா, நீங்க வந்து ரஷ்யாவில இருந்து நிறைய இம்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறத சொல்றேன். ஆனா ரொம்ப நாளாவே குறைந்த விலையில அங்கிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றது இந்தியாவோட பிரில்லியன்ட் இல்லையா? நீங்க அதையும் பாராட்ட மாட்டீங்க? அது யார் ஆரம்பிச்சுட்டு போனா? மன்மோகன் சிங் ஆரம்பிச்சுட்டு போனார். எப்பயுமே ரஷ்யா வந்து இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி. ஓகே, இந்தியாவோட ரஷ்யாவோட இல்ல, இது உக்ரைன் வாருக்கு பிறகுதான் அதிகரிச்சது. நீங்க பாதி விலையில வந்து கச்சா எண்ணெய் கிடையாது. நான் சொல்றேன், அது மோடியுடைய கொள்கைன்னாங்க. நீங்க இப்ப பாக்குறீங்க, நீங்க வரலாறு பார்க்கல. நான் சொல்ற வரலாறு சொல்றேன். கோல்டு வார் அப்ப எப்படி வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிக்கும் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதோட 10 மடங்கு மோசமா இருந்தது. அப்பயே இந்தியா வந்து ரஷ்யாவோட நல்லுறவு வச்சிருந்தது. சரிங்களா, கோல்டு வார் அப்ப எப்ப வந்து நியூக்ளியர் மிசைல் எல்லாம் போற அளவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. கென்னடி இருந்த ஒரு காலகட்டத்தில் 1960களில். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் நல்ல அப்பயுமே நமக்கு ரஷ்யாவோட நல்ல உறவு தான் இருந்தது. அமெரிக்காவோட நான் அலைன்மெண்ட் பாலிசியில் இருந்தோம். 2000க்கு அப்புறம் தான் நாம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சூப்பரா எடுத்துட்டு போனா ரஷ்யாவோட அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருந்தது. ரஷ்யாவோடையும் உறவு சூப்பரா இருந்தது. அமெரிக்காவோட இருந்த போதும் அமெரிக்காவோட சூப்பரா இருந்தது நம்ம ரஷ்யா. ஆனா மன்மோகன் சிங் காலகட்டத்திலேயே ஈரானுக்கு சாங்ஷன் வந்தது, புஷ் காலகட்டத்துல. அப்ப இந்தியா மட்டும்தான் ஒரே நாடு ஈரான்ல இருந்து எண்ணெய் வாங்குச்சு, ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்குச்சு. அமெரிக்காவோடையும் என்ன டீல் போட்டோம்? நியூக்ளியர் டீல் போட்டோம். சரிங்களா, என்ன நாடு போட முடிஞ்சதா? அதுதான் ராஜதந்திரம். அந்த ராஜதந்திரம் பண்ணி வச்சுட்டு போன பலனை இவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு மாலை தைச்சாச்சு, பின்னியாச்சு, அந்த மாலையை கொடுக்குறோம். அந்த மாலையை இப்போ உருவிட்டு இருக்காரு குரங்கன் கையில் கடத்த பூ மாலை மாதிரி. அதான் பிரதமர் மோடி சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்றேன், 2020 கல்வான் பிரச்சனை சைனாவோட. எது 2019 போய் இவரை பார்த்தாரா சைனா தலைவரை? இந்த பிரச்சனை வந்தது. அதே மாதிரி வந்து இந்தியா வந்து எப்பயுமே வந்து சவுத் ஏஷியா நாடுகளோட ஒரு நல்ல உறவுல இருக்கும். நேபாள பிரச்சனை 2015 அங்க இந்தியாவை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, சைனா பக்கம் போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்க அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறது, எப்படி இவங்க ஆட்சி செய்யணும், வெறுப்பு அரசியல் பண்ணுங்கிறதுக்காக இந்தியாவோட வெளிநாட்டு கொள்கையில அதுல குத்தகை வச்சுட்டாங்க. எப்படின்னு வந்து பார்த்தா பங்களாதேஷ்கார இந்தியாவில் இருக்கான், பங்களாதேஷ்கார இந்தியாவில் இருக்கான்னு சொல்லி பங்களாதேஷோட எப்பயுமே இருந்த உறவை வீண் பண்ணி பங்களாதேஷ் சைனாவோட போயிட்டாங்க. இப்போ உறவு ரொம்ப மோசமா இருக்கு. பங்களாதேஷ்ல இருந்து இந்தியா நார்த் ஈஸ்ட் போகணும்னு வச்சு பாருங்க, மெயின்லேண்ட் இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் போனா பங்களாதேஷ் உச்சிக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் கிடையாது. அதனால பங்களாதேஷ் நமக்கு முக்கியம். அதனாலதான் ராஜதந்திரமா இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்க அது பங்களாதேஷ் ஆக்குறாங்க. அது போயிருச்சா? ஆனா அது போச்சுன்னு சொல்லி இந்தியா எங்களை தான் அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்கான தனிநபர் வருமானம், பங்களாதேஷோட தனிநபர் வருமானம் இந்தியாவோட இப்போ 20% அதிகம். ஆனா 2014 அவங்களோட வருமானம் நம்மளோட 30% கம்மி, தனிநபர் வருமானம். நிச்சயமா. அதே மாதிரி சொல்லிடுறேன், அதே மாதிரி வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போறப்ப சைடு எடுக்காம அதுல ஒரு கொள்ளற்படி பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பெரிய பிளண்டர் எப்பயுமே பண்ணாது, காசா ஸ்ட்ரிப்போட வாக்குமூலம் ஓட்டிங் வந்ததுல யூஎன்ல. அப்ப நம்ம அப்ஸ்டெயின் பண்ணோம். எப்பயுமே நம்ம காசாவை சப்போர்ட் பண்ணி பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணி போடுவோம். இதுல என்னாச்சு, ஈரானும் நம்ம அகைன்ஸ்டா போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ரைட். சரிங்களா, ஈரானும் ரஷ்யாவும் பார்ட்னர்ஸ். ஆனா இந்தியாவுக்கு வந்து இப்ப நான் லண்டன்ல இருந்தபோது உலக புகழ்பெற்ற இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ப்ரொஃபசர் பேராசிரியர் சந்திச்சேன். பேர் சொல்ல விரும்பல. அவர் சொல்றாரு இந்தியாவுக்கு வந்து இப்ப நண்பர்களே கிடையாது, பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆனா பாகிஸ்தானுக்கு கூட நண்பர்கள் இருக்காங்க. பாகிஸ்தான் நண்பர் யாரு? சைனா. பாகிஸ்தான் நல்ல அலை யாரு? இங்கிலாந்து. சரிங்களா, இந்த தடவை இந்த போரை நிறுத்துறதுக்கு எப்படி நிறுத்தினாங்கன்னா, இங்க இருக்காங்க பாருங்க பாகிஸ்தான் அதிபர், அந்த டீம் வந்து இங்கிலாந்து நாட்டோட பிரைம் மினிஸ்டர் பேசி அவங்க அமெரிக்கன் பேசி தான் அந்த போரை நிறுத்தி வைக்கிறாங்க. இது இன்சைட் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல வந்தது. சரிங்களா, இதான் உண்மை. ரைட். ஏன்னா நம்ம ஆளுங்க வந்து அங்க நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எனக்கு பக்கத்துல ஒரு குண்டு போட்டாங்க. ரைட், ஓகே. இதனால நடந்தது. சரி, சரிங்களா, இது யார் எனக்கு சொன்னா டிஸ்க்ளோஸ் பண்ணா இதான் உண்மை, அது அவங்களுக்கும் தெரியும். ரைட், நம்ம பேசுவோம். அப்ப வந்து என்னன்னா ஒட்டுமொத்தமா வெளியுறவு கொள்கையில தோற்று போய் இருக்கிறது அரசு. ஒரே விஷயம். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இந்தியா வளர்ந்துருச்சுன்னு. எல்லா நாடுமே
நம்பர்ஸ் எக்கனாமிக் growthங்கிறது வளர்ந்துட்டு தான் இருக்கும். சரி. ஆனா எவ்வளவு வளர்ந்திருக்கு? 2004 இருந்து 2014 வரைக்கும் இந்தியா ஜிடிபி 4 மடங்கு வளர்ந்திருக்கு. இப்போ எவ்வளவு வளர்ந்திருக்கு? 2.5 மடங்கு தான் வளர்ந்திருக்கு. எவ்வளவு 11 வருஷத்துல 10 வருஷத்துல 4 மடங்கு, இப்ப 2.5 மடங்கு. அதே மாதிரி பார்லேஜி பிஸ்கட் சேல்ஸ் கூட இந்தியாவில் குறைஞ்சு போயிருக்கு. சரிங்களா? 40% ஒயிட் காலர் ஜாப்ஸ், ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போறாங்களே அவங்களுக்கு சம்பளங்கள் குறைஞ்சிருக்கு, சர்வே சொல்லுது. அதே மாதிரி நேத்தோ முந்தா நேத்தோ நான் செய்தியில பார்த்தேன், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ 10,000 இருந்து 15,000 பேரை வேலைக்கு அனுப்புறாங்க. சோ பொருளாதாரம் மோசமாயிட்டு இருக்கு. ஆனா யார் வளர்றா? வெறும் 100 பெரும் பணக்காரர்கள், மோதியோட நண்பர்கள். கண்டிப்பா நம்ம அதை பத்தியும் பேசுவோம். யாருக்கான வளர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் காரை செல்வம் சார். இதுல 2 விதமா பார்க்க வேண்டியது இருக்கா. நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதிகமா பண்றோம், இம்போர்ட் அமெரிக்கால இருந்து ரொம்ப குறைவு தான். அதனால பெரிய அளவுல பாதிப்பு இல்லை, அவருடைய பேச்சை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர்கிட்ட கேட்டது தான், இன்னொரு மார்க்கெட்டை நீங்க ஃபைண்ட் அவுட் ஈஸியா பண்ணிடலாம், அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றது உங்களுடைய கருத்து? இல்ல, அது அப்படி எடுத்துக்க முடியாது. யூஎஸோட நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது $142 பில்லியன். சரி. இம்போர்ட் பண்றது $158 பில்லியன். ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்குள்ள ட்ரேட் டெபிசிட் $17 பில்லியன். 17 லட்சம் கோடி பில்லியன் டாலர்ஸ் நம்ம ட்ரேட் டெபிசிட்ல இருக்கிறோம். அப்போ இந்த $142 பில்லியன் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லைங்களா, இது எந்த நாட்டுக்கு உங்களால பண்ண முடியும்? நீங்க எப்படி இமிடியேட்டா மேட்ச் பண்ண முடியும்? அமெரிக்காவினுடைய பொட்டன்ஷியல் பையிங் என்ன இருக்கோ அது எல்லா நாடுகளுக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்க வேண்டியிருக்குமே தவிர இதற்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இட் டேக்ஸ் இயர்ஸ் டுகெதர். நீங்க இமிடியேட்டா இன்னொரு 1 ஆண்டு 2 ஆண்டு பாதிப்பு இதுல 2 வகையில் இருக்கா. ஒண்ணு, நம்ம இன்னொரு மார்க்கெட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது ஒண்ணு இருக்கு. பாகிஸ்தானோட அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, அது இன்னொரு மிகப்பெரிய பாதிப்பை இந்தியாவுக்கு ஏற்படுத்துங்கிற ஒரு அச்சப்பாடு. பாகிஸ்தான் கூட பெட்ரோலை வாங்குன்றா, நீ ஏன் ஈரான் இவங்கிட்டே போற? பாகிஸ்தான் பெட்ரோல் இம்போர்ட் பண்ணுன்ற ஐடியாவை ட்ரம்ப் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இந்த $142 பில்லியன் நீங்க உங்களுடைய வர்த்தகம் யூஎஸ் கூட இருக்கிறத நீங்க மற்ற நாடுகளோட பேலன்ஸ் பண்ணி இமிடியேட்டாலாம் சரி பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அமெரிக்கா நம்ம நாட்டுல இருந்து என்ன இறக்குமதி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்மசூட்டிக்கல், இந்த ட்ரக் ஃபார்முலேஷன்ஸ், ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், நம்ம அக்ரிகல்ச்சரில் பாஸ்மதி ரைஸ், நட்ஸ், கேஷ்யூஸ் மாதிரி. இதில் ரொம்ப தமிழ்நாட்டிற்கு முக்கியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு திருப்பூரில் ஒரு ஏற்றுமதியாளரில் முக்கியமான பொறுப்பில் இருக்கவர் தோழர் குமார் அவர்களோட நான் அலைபேசியில் பேசினேன். நமக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25% டேக்ஸை பற்றி அவங்க ட்ரேட் இம்பேலன்ஸ் அமெரிக்காவில் அதை உயர்த்துறதுக்கு பண்றான். ஆனா இந்த விலை ஏறுவது என்பது அமெரிக்க அரசாங்கத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது, நுகர்வோரை பாதிக்கும், மக்களை பாதிக்கும், விலையேற்றம் வரும். அப்ப விலையேற்றம் வருகிற போது அந்த நாடு யார்கிட்ட வாங்குவான்? விலை குறைவாக உள்ளவர்கள்ட்ட வாங்குவான். அப்போ வியட்நாம் முன்னணியில் இருக்கான், பங்களாதேஷ் நம்மளோட டாக்ஸ் டாரிஃப்ல கூட இருக்கான். இப்ப இந்த 16.5% கஸ்டம்ஸ் டியூட்டி நமக்கு எக்ஸ்போர்ட் டியூட்டி, அது போக இந்த 25 சேர்த்தீங்கன்னா 41.5% நம்ம ஒரு பொருளை 100 ரூபாய்க்கு தயார் பண்ணா 141 ரூபா 50 பைசா லேண்டட் காஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கீங்களேன். இதே 136 ரூபாய் தான் வியட்நாம், 149 ரூபாய் பங்களாதேஷ் வருது. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, வியட்நாமும் சீப் லேபர் உள்ள நாடு, பங்களாதேஷும் சீப் லேபர் உள்ள நாடு. அவர்கள் அடிப்படை விலையை குறைக்க முடியும், விலையை குறைத்து விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுல குறிப்பா ஏன் பங்களாதேஷுக்கு மட்டும் விற்பனையை குறைக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம திருப்பூர் பெல்ட்ல போனீங்கன்னு சொன்னா காமன் எஃபுலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் தனக்கான எஃபுலியன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் வச்சிருக்கான். நம்ம என்விரான்மெண்டல் ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு அதுக்கு செலவு பண்றதும் நமக்குடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல இன்புட் ஆகுது. பங்களாதேஷ்ல அந்த பிரச்சனைகள் இல்ல, வியட்நாம்ல அந்த பிரச்சனைகள் இல்ல. எவ்வளவு விலையை குறைக்க முடியுமோ குறைத்து நம்முடைய $10 பில்லியன் நம்முடைய டெக்ஸ்டைல் மார்க்கெட் யூஎஸ்ல. இதை நீங்க இமிடியேட்டா என்ன ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, 12% 15% நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் இந்த விஷயத்துல நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ல குறை ஏற்படுங்கிறது. ஏற்கனவே $17 பில்லியன் நமக்கு ட்ரேட் டெபிசிட், இன்னொரு $27 பில்லியன் வருதுன்னா அந்நிய செலாவணி. இது நீங்க அமெரிக்காவோட மட்டும் நிறுத்தாதீங்க. இது நீங்க அமெரிக்காவோட இந்த பொருளாதாரம் அவரு நண்பர் ஏர்போர்ட்ல இருந்து பேசினாங்களா, அவர் 6% குறைன்னு சொன்னாரு. அது ஏன் அப்படி சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இங்க ட்ரேட் டெபிசிட் இருக்கு, ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்குமான வேறுபாடு $17 பில்லியன். சைனா கூட பாத்தீங்கன்னா $99.2 பில்லியன் ட்ரேட் டெபிசிட், $113 பில்லியன் அவன் இறக்குமதி
நம்ம இறக்குமதி பண்றோம் சைனால இருந்து. சரிங்க. $14 பில்லியன் தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம். அப்போ இது போன்று ஒவ்வொரு நாடுகளுக்கும் அந்த ஏற்றுமதி இறக்குமதிக்கான இந்த விகிதாச்சார வேறுபாடு அதிகமாகிற பொழுது நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறையும், நம்மளுடைய நேரடி பொருளாதார பாதிப்பு நீங்க சொன்ன மாதிரி வேலை வாய்ப்பை உடனடியாக பாதிக்கும். இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்ப 25% இந்தியாவுக்கு மட்டும்தான் அதிகமா போட்டிருக்காங்க, பிளஸ் பெனால்டி எக்ஸ்ட்ரா போடுவேன் இருக்காங்க. இந்த 25ல பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 10%. இப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த 16.5% கஸ்டம்ஸ் டியூட்டிக்கு. அபார்ட் ஃப்ரம் தட் they pay 6 to 9% import duty அங்க டாக்ஸ் யூஎஸ்ல. அது இப்ப 25% இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப நமக்கு மட்டும்தான் 25%. இப்ப நீங்க வியட்நாம் வந்து நமக்கு நேரடி டெக்ஸ்டைல்ல வந்து போட்டியாளர், பங்களாதேஷ் நேரடி போட்டியாளர். இன்னொரு கணக்கு உங்களுக்கு சொல்றேன், பருத்தி இந்தியாவிலே அதிகமாக விளைகிறது, ஆனால் விலை அதிகமாக வாங்குறோம். இன்னைக்கு சமீபத்துல அந்த பேச்சுக்கெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில் ஓடிட்டு இருந்து பாப்பீங்க. புர்கினோ ஃபாசோ அமெரிக்காவினுடைய ஒரு தேசத்துல பருத்தி உற்பத்திங்கிறது மிக அதிகம். பங்களாதேஷ் போன வாரம் டைப் பண்ணிட்டா ஒட்டுமொத்த காட்டன் ப்ரொடக்ஷனையும் பங்களாதேஷ் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன்ட்டு அவங்களோட ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டான். அப்போ குறைந்த விலையில் பருத்தி வாங்குவதற்கு பங்களாதேஷ் முன் பண்ணிட்டான். இன்னொன்று வியட்நாம், பங்களாதேஷ், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் இந்த நாடுகள் அமெரிக்காவோடு இதை குறைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். குறைந்தது, இந்தியாவிற்கு மட்டும் குறையவில்லை என்கிற கவலையான செய்தியை நம்ம பதிவு பண்ணோம். நிச்சயமா துரைபாண்டியன் சார் உடனே கேட்க விரும்புகிறேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கனால எவ்வளவு ஷார்ட்டா சொல்ல முடியுமோ அப்படி சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இந்தியா ஏற்கனவே நம்முடைய காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னது போல ஏற்கனவே ட்ரேட் டெபிசிட் சொல்லுவோம்ல, வியாபார பற்றாக்குறை, அது வந்து $17 பில்லியன் மேலே இருக்குது, $17 பில்லியன் மேலே. இந்த அமெரிக்காவோட நாம் நடத்தின வியாபாரத்தில் லாபம் நமக்கு ஏற்றுமதி அதிகம், இறக்குமதி குறைவு. இப்போ அது உடனே எவ்வளவு பாதிப்பு உள்ளாகும்னு சொல்லி சில பொருளாதார மேதையெல்லாம் பேசுகிறாங்க. இம்மிடியட்டாக 10% நம்ம சஃபர் ஆகும், 10% நமக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று எனக்கு அது கூட எனக்கு இப்போ முக்கியமே இல்லை. இன்றைக்கி ட்ரம்ப் பேசினது தான் பாகிஸ்தானுக்கு எரிபொருள் சம்மந்தமாக, எண்ணெய் உற்பத்தி செய்வது சம்மந்தமாக நான் அக்ரிமெண்ட் போட்டேன். இந்த நிலைமையில் நீங்கள் வந்து பாகிஸ்தான்கிட்ட போய் எண்ணெய் எனக்கு கொடுன்னு கெஞ்ச வேண்டியிருக்கும். இது எல்லாம் சுற்றி வந்தாலும் ஒரே ஒரு செய்தி மட்டும்தாங்க, உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக அமெரிக்கா இருக்கானா இருக்குது, பணக்கார நாடாக இருக்குது. ஆனால் அவருடைய வியாபாரமும் அவருடைய உள்நாட்டுகளில் ஏற்பட்ட பிரச்சனையை வெளிநாட்டுகளில் சுமத்துவதற்கான ஒரு முயற்சி தான் இது. இப்போ இருந்து ஆரம்பிக்கல, ட்ரம்ப் வந்ததுலேருந்து ஒரு செய்தியை திரும்ப சொல்லிட்டு இருக்கார். நாம் ஒரு நல்ல தெரிஞ்சு செஞ்சாரா தெரியாமல் செஞ்சாரா எனக்கு தெரியாது. ட்ரம்ப் ஒரு விஷயத்தை பேசணும், பிரிக்ஸ் நாடுகளெல்லாம் சேர்ந்து ஏன் அந்தந்த நாட்டு நாணயத்தில் வியாபாரம் செய்யக்கூடாது. நல்லா கவனிங்க. சரி, இப்போ ரஷ்யாவோட நாம் வந்து எண்ணெய் வாங்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 37% இறக்குமதி அதிகமாயிருச்சு. அந்த எப்படின்னா ரூபாயில வாங்கிக்கிறேன்ட்டாங்க, 50% விலை கம்மி, ரூபாயில வாங்கிக்கிறாங்கிறான். இவருக்கு வர்ற கோபமே என்னன்னா, இந்த டாலருடைய ஏகாதிபத்தியம் அதை எதிர்த்து உலக நாடுகள் திரண்டு விட்டால் நம்முடைய பொருளாதாரம் படுத்தி விடுங்கிற ஒரு பயத்துல தான் சொல்றாரு. அதே மாதிரி பிரிக்ஸ் நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இப்ப ரஷ்யாவோட நீ வியாபாரம் பண்ற, ஈரானோட வியாபாரம் பண்ற, நான் யாரோடு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற உரிமையை என்னுடைய நாடு தான் டிசைட் பண்ணும். ஆனா இன்னைக்கு முடிவு பண்றது அமெரிக்கா. இப்போ கூட இந்திய நாட்டோட பிரதமரோ அல்லது இந்திய நாட்டோட அரசாங்கமோ பேசாமல் இருந்தது என்று சொன்னால் நமக்கு இருக்கிற இந்த 6.2 வளர்ச்சி, அதோட வந்து நீங்க பணவீக்கத்தை கணக்கு போட்டீங்கன்னா உண்மையான வளர்ச்சி இல்ல. உண்மையான வளர்ச்சி தமிழ்நாட்டில் மட்டும்தான் 9.69. அது எப்ப பணவீக்கத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஆனா பணவீக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா 6.2 என்பது இன்னொரு 4% குறைச்சிங்கன்னா 2% தான். இப்ப இந்த நிலைமை நீடித்தால் மீண்டும் இந்தியாவில் பிரச்சனைகள் உருவாகும், பொருளாதார பிரச்சனை உருவாகும், வேலை வாய்ப்பு நேரடியா. இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிற ஒரு நாட்டில் இன்னைக்கு நம்முடைய ஏற்றுமதியும் குறைய ஆரம்பித்தால், பொருளாதார பிரச்சனை உருவானால் இந்திய நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய பிரச்சனையாகும். இவர் சொன்ன 2 கோடி பேருக்கும் வேலை கொடுக்கல, அது முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், வருஷத்துக்கு 2 கோடினாரு கொடுக்கல, மாறாக பல கோடி பேர் வேலை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொருளாதார நிலை நீடித்தால் இந்தியாவும் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கும். அது ஆசியாவில் சீன நாடு மட்டுமே உயர்ந்த நிலையில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னைக்கு எல்லா நாடுகளும் சீனாவை நம்பி இருக்கிறது, அமெரிக்காவும் சீனாவை நம்பி தான் இருக்கு. அமெரிக்க நாட்டுல எல்லா கன்சூமர் குட்ஸும் சீன நாட்டை சேர்ந்ததுதான். அப்ப இந்தியா பின்னடைவை சந்திக்க இருக்கிறது. அது மோடி விக்சித் பாரத்னு சொன்னாரு, ஆனா இன்னைக்கு நம்ம பாரதம் மாட்டிக்கிட்டு முழிக்குது. கண்டிப்பா உங்களுடைய நிறைவான பார்வை சுருக்கமா ப்ளீஸ். என்னன்னா இப்ப மித் பஸ்டர்ஸ்னு இருக்கு. மித் மக்கள் எல்லாம் வந்து இப்ப சொல்லி ஏமாறுற விஷயம்,
இந்தியா 5வது பெரிய பொருளாதாரம் ஆயிருச்சு அப்படிங்கிறது. மூணுங்க. 3வது அடுத்த ரெண்டாவது வந்து இல்ல சொல்ல வராது. 5வது பெரிய பொருளாதாரம் ஆயிருச்சு, 4வது ஆயிருச்சு, 3வது அப்படின்னு சொல்றது. அது வந்து பிபிபியா ரெகுலர் டேர்ம்ஸ்ல பாக்குறீங்களா, அங்க 3வது 5வது மாறுறது சரிங்களா. ஆனா நான் கேட்குற ஒரே கேள்வி, இந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் இருக்காங்க? கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள். அதே 2வது இடத்துல இருக்கிறையோ இல்ல 4வது இடத்துல இருக்கிற பிரான்ஸ்லயே என்ன மக்கள் இருக்காங்க, ஜெர்மனி என்ன மக்கள் இருக்காங்க, 7 கோடி பேரோ 8 கோடி பேரோ. ஸோ அப்படின்னா நம்மளோட மக்கள் தொகை 20%, 20 மடங்கு கம்மி. ஸோ அப்படி இருக்கிறதுனால பொருளாதாரம் வளர்ச்சி அப்படிங்கிறத வச்சு நாடு வளர்ந்துருச்சு நம்மளால சொல்ல முடியாது. அது முதல் மித். ஏன்னா தனிநபர் வருமானம் பார்க்கணும். தனிநபர் வருமானம் இந்தியா எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 130வது இடத்துல இருக்கு. மோடி வந்ததுக்கு அப்புறம் பின்னடைவு தான் இருக்கு. அது முக்கியமான பாயிண்ட். 2வது வந்து என்னன்னா, என்ன எல்லாரும் சொல்றது வந்து இந்தியாவில் என்னப்பா வேலையில்லா திண்டாட்டம், எல்லாம் பொருளாதாரம் நல்லா பண்ணியிருக்கேன், 6.2%, 3% வளருது அப்படின்னு. அமெரிக்கா ஒரு 1.5% தான் வளருது. அதுக்கும் வந்து ஒரு பொருளாதார பத்தி சுத்தமா தெரியாதான்னு சொல்ற ஒரு வாதம். எதனால இருக்கு? உலகத்திலே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி தெரியுமா சொல்லுங்க? சவுத் சுதான் 27%. ஓகே. செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் இன்னும் அதே மாதிரி போர்ல இருந்து மீண்டு வர இன்னொரு நாடு. சரி சரிங்களா, மங்கோலியா ஒரு 12%. ஸோ வளராத நாடுகள் மட்டும்தான் சதவீதம் growthல அதிகமா இருக்கும். எதனால நான் சொல்றேன், அது பர்சன்டேஜ் விளையாடுறது. இப்போ நீங்க வந்து இப்போ 96 மார்க் வாங்குறீங்க, 96 மார்க்ல இருந்து அடுத்த எக்ஸாம் 100 மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்க சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பார்த்தா உங்க வளர்ச்சி வந்து 5%, 5% growth, 4%, 3% growth. ஆனா நீங்க இதுவே வந்து 30 மார்க் வாங்குறீங்க, 30 மார்க் வாங்குறது நீங்க உங்க மார்க் 39 ஆயிருச்சு, ஆனாலும் ஃபெயில் தான். growth எவ்வளவுன்னு பார்த்தா 30 இருந்து 30%. ஸோ அதனால உங்க பெஞ்ச் மார்க் ரொம்ப கம்மியா இருக்கும்போது உங்க growth நம்பர்ஸ் நேச்சுரலாவே ஹையா தான் இருக்கும். ஏன்னா நீங்க 1ல இருந்து 2 ஆகும்போது 100% growth, சரி 90ல இருந்து 100 ஆகும்போது அது வெறும் 10% growth. அதனாலதான் வளர்ந்த நாடுகளோட பொருளாதார வளர்ச்சி எப்பயுமே கம்மியா இருக்கும், வளராத நாடுக்கு பொருளாதார வளர்ச்சி எப்பயுமே வந்து அதிகமா இருக்கும். அதனால இந்தியாவுக்கு வந்து இந்த 6% வந்து ரொம்ப 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 கம்மி. அதை நாம புரிஞ்சுக்கணும். 6.3 ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சவுத் சுதான். சவுத் சுதான் நீங்க நல்லா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. ஆப்பிரிக்கால 10 நாடு இருக்கு, 10% மேல வளர்ச்சி, 20% மேல 4 நாடுகள் இருக்கு. சோ இதெல்லாம் வந்து மித் பஸ்டர்ஸ். ஆனா ட்ரம்ப் சொல்ற ஒரு விஷயம், பொருளாதாரம் ஸ்தம்பிச்சிருக்கான்னு கேட்டா கம்பிச்சிருக்கு. காரணம் பார்லேஜி விற்பனை கூட இந்தியாவில குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் மோடியின் பொருளாதார கொள்கைகள். எப்படி வெளிநாட்டு கொள்கை செல்லுபடியாகலையோ அதே மாதிரி பொருளாதார கொள்கை எந்த கொள்கையுமே இந்த மோடி அரசாங்கத்தில் சரியா இல்லை. ஓகே, நிச்சயமா. அப்போ என்னன்னா, நாட்டினுடைய உள்நாட்டு பிரச்சனையை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஜிஎஸ்டியில இருந்து டிமானிட்டைசேஷன்ல இருந்து இங்க ஏற்படுத்திய பிரச்சனை, வெளியுறவு கொள்கையிலும் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு கோணங்கள் இருக்கு. ஆனா நேரவின் மேல முடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாய சூழல்ல நான் வந்து இருக்கிறேன். அதனால நம்ம நிறைய செஞ்சிடலாம் நிகழ்ச்சி. சொல்லி முடிச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறாங்க, டபுள் என்ஜின் அரசாங்கம். ஆனா இது என்னன்னா, ஏர் இந்தியா விமானத்துல 2 என்ஜினுமே ஓடாம கவுந்து போச்சு பாருங்க, அந்த அரசாங்கம் தான் இது. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.